எனக்கு இன்னும் சந்தோஷம். என்னன்னா என்னதான் நம்ம வந்து 12 வயசுல ஆக்டிங் கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் மாடலிங், அதுக்கப்புறம் பிக் பாஸ். என்ன இருந்தாலும் ஆக்டிங்க்கு வந்து நான் புதுசு தான். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வரும்போது ஒரு எப்படி சொல்றது, ஈரமோ ஈரமோ இல்லாத, அதாவது ஒரு பதமா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு களிமண்ணா தான் வந்தேன். ஏன் நான் என்ன களிமண்ணுன்னு சொல்றேன்னா, அந்த களிமண்ணா இருக்கும்போது அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஆனா அதை வந்து அழகா ஒரு பொம்மையாக்கி இல்லைன்னா ஒரு பானையாக்கி அப்படி வந்து சேல் பண்ணாங்கன்னா அதை வாங்கறதுக்கு வந்து ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த களிமண்ணா வந்து என்ன மொத்தமா டைரக்டர் மட்டும் இல்லை, நம்ம குருஜி, அவர் குருஜின்னு தான் கூப்பிடுவேன், ஜீவா சார், த டைலாக் ரைட்டர், த கோ டைரக்டர் அண்ட் எவ்ரி திங். ஒரு சீனும் ஒரு ஃப்ரேமும் வந்து என்கிட்ட ஜி இந்த மாடுலேஷன் சொல்லலாம், பாலா இந்த மாடுலேஷன்ல சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னுவாரு. ஸோ அது நான் கேட்டுப்பேன். ஏன்னா ரொம்ப நம்ம மேல அக்கறை எடுத்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கேமராமேன், எப்படி சொல்றது, பாலா இந்த ஃப்ரேம்ல வந்து செம்மையா இருக்கீங்க, அந்த ஃப்ரேம்ல செம்மையா இருக்கீங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவரு கேமராவும் தாண்டி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள அவர் காட்டின இன்வால்மெண்ட். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஜேஎஸ்கே சார் கால் பண்ணாரு, இந்த மாதிரி கதை இருக்குன்னு சொன்னார். ஆஃபீஸ் போனேன், கதை கேட்டேன். ரொம்ப கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பட் ஓகே, நான் நம்ம பண்ணலன்னா வேற யாரு பண்ணுவா? காசா பண்ணமா நடிப்போம், அப்புறம் பார்த்துப்போம், இறங்குவோம், பண்ணுவோம். அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸை பாராட்டோ கைத்தட்டோ இல்ல சட்டையை பிடிக்கிறதோ அது அப்புறம் பார்த்துப்போம், ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் இறங்கினேன். ஸோ ஐ வாஸ் ரியலி பிளாங்க். ஸோ என்னன்னா இங்க நான் வந்து அப்புறம் வந்து மானஸ் ரிகர்சல் எல்லாம் போனேன். எதுக்கு போனோம்னா எப்படி ஒரு 1 வீக் போயிருப்போம் ரிகர்சல். ஏன்னா இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன்னா நான் தண்ணி ஆடுறது வந்து பிரச்சனை கிடையாது. நம்மளை சுற்றி வந்து அவ்வளோ டான்சஸ் இருக்காங்க, அவ்வளோ பொருள் செலவு இருக்குது. ஒரு நாளில் வந்து ஷூட்டை முடிச்சேன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து காசை மிச்சப்படுத்த முடியும். அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். ஏன்னா நாங்கள் காலைல 5 மணிக்கு அதை முடிச்சே ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரே நைட்ல அந்த பாட்டை வந்து மேரேஜ் சாங் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கு முழுக்க நம்மளுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணி பொறுமையா என்ன ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்த கோரியோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த களிமண்ணா வந்து என்ன அப்படியே செதுக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிருக்காங்க இந்த படத்துல, ஒரு புரியாத சிலை மாதிரி. பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த சிலைக்கு வந்து கலர் தேவையில்ல, அந்த கலர் தான் வந்து நான் கூட நடிச்ச ஹீரோயின்ஸ். ஏன்னா கலர் இல்லைன்னா நல்லா இருக்காது இல்ல சிலை. ஸோ நான் இந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருக்கேன் நீங்க நினைச்சீங்கன்னா ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை என்டையர்லி கோஸ் டு மை மூவி டீம் டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் அதர் பீப்புள். நான் வந்து கொஞ்சம் தாங்க. நன்றி, வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இங்கே வந்திருக்க பெரிய ஜாம்பவான் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நல்லா